ட்ரை ஃப்ரூட் லட்டு பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் முந்திரி, வால்நட் எடுத்து வச்சுருக்கேன், பாதாம் பருப்பு, அப்புறம் பம்கின் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸு, அப்புறம் பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து அத்திப்பழம் அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கசகசா தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனல் தான் இது. அப்புறம் ட்ரைடு கோகோனட், கொப்பரை தேங்காய் சொல்லுவா இல்லையா, அதை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறேன்னா சாப் பண்ணிக்க போகிறேன். இந்த பாதாம் பருப்பையும் வால்நட்டு இதெல்லாம் வந்து சாப் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சாப் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப பொடிசாக ஆக்கிக்க வேண்டாம். இந்த வால்நட்டையும் போட்டு ஒரு சாப் பண்ணிக்கலாம். இந்த வால்நட்டு இது புரோக்கன் தான் இருக்குது, அதனால் இது பண்ணிக்க வேண்டாம். நம்ம இந்த என்ன பண்ணிக்கலாம்னாக்கா இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸு, அப்புறம் வந்து இந்த பிஸ்தா, இது மூணுத்தையும் லைட்டாக ஒரு திருப்பிக்கலாம். ரொம்ப பண்ணிக்க வேண்டாம், எதுவுமே ரொம்ப தூளாக்கிக்க வேண்டாம். பெருச்சம்பழத்தை தவிர எதுவுமே வந்து மையாக மசிய வேண்டாம், சும்மா ஜஸ்ட் ஒரு திருப்பிக்கலாம். பிஸ்தா போட்டுட்டேன். இதை அப்படியே போட்டுடலாம் நெய்யில். இந்த பேரிச்சம்பழத்தை நறுக்கிக்கலாம், அதையும் சாப் பண்ணிக்கலாம். அதையும் வந்து இது நல்லா கொஞ்சம் ஸ்மூத்தியாக பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பேஸ்ட்டாக கொஞ்சம் ஜாஸ்தி சுற்றியிருக்கேன், பேரிச்சம்பழம் மட்டும். மற்றபடி எல்லாம் கொஞ்சம் சாப் பண்ண மாதிரி பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து கீ போட்டுக்கலாம். கீ போட்டுட்டு இப்போ வந்து ஒன்று ஒன்றா வறுத்துண்டுடலாம். வால்நட் போட்டு ஃபஸ்ட்டு பாதாம் பருப்பு, இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து வறுத்துண்டுடலாம். நம்ம ரொம்ப 1-2 இருக்கிற மாதிரி இது மாதிரி சாப் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கலாம், கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது பொன்னிறமாக ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். அது வறுபடட்டும், நல்லா வறுபடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் வறுபட்டால் தான் நல்லாயிருக்கும். வால்நட்டையும் போட்டுடலாம். வால்நட் போட்டுட்டேன். பிஸ்தா, சன்ஃப்ளவர் சீட்ஸு, பம்கின் சீட்ஸு எல்லாம் போட்டுடலாம். இதுவும் வறுபட்டுருக்கட்டும். இந்த பருப்பெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் அத்திப்பழம்லாம் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு வறுபட்டுடும், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக நல்லா வறுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த மொறுமொறுப்பாக இருக்கும் இல்லையா, அப்போ அது மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இதில் இந்த கசகசா எல்லாம், இந்த தேங்காய் இதையும் போட்டுடலாம். இதை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் இது வறுபட்டது போதும். இதெல்லாம் வந்து நான் இதை அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த பேரிச்சம்பழத்தை போட்டு இதை இலக்கிக்கலாம். அதையும் இது மாதிரி பண்ணிக்கலாம். இந்த பேஸ் இது தான், இதை வச்சு தான் நம்ம உருட்ட போகிறோம். நம்ம
இது போகிறோம். இப்போ வந்து இதை போட்டுக்கலாம். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். கொஞ்சம் ஆறினோடனே பிடிச்சிடலாம். சூடாக இருக்குது. 2 பார்ட்டு ஆற வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது. சுகர் ஃப்ரீ ட்ரை ஃப்ரூட் லட்டு பண்ணியிருக்கோம். எல்லாம் நல்லா பிடிச்சாச்சு. உருண்டையெல்லாம் நல்லா வந்திருக்கு பாருங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழகாக தெரியறது பார்க்குறதுக்கு. சுகர் ஃப்ரீ இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. பேரிச்சம்பழம் எல்லாமே பாருங்கள், எல்லாமே தெரியுது, தெரியுது அழகாக. இது நல்லா எடுத்து கசகசாலாம் பாருங்கள், அழகாக தெரியுது. இன்றைக்கி கோகுலாஷ்டமி ஸ்பெஷலில் நம்ம வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.